இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 5ஆம் வாரத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்திலே உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்கிற தியான கருத்தோடு கடந்த சில வாரங்களாக கிறிஸ்து யார் என்றும் விண்ணகத்தின் பேரின்ப சட்டங்கள் என்னவென்றும் தியானித்தோம். இன்று இயேசு மலை மீது நின்று நமக்கு ஒரு நேரடியான சவாலை கொடுக்கிறார். நீங்கள் உலகிற்கு ஒளி. மத்தேயு நற்செய்தி 5:14. இந்த பிரகாசத்தை நம்முடைய பொது வாழ்வில் எப்படி வெளிப்படுத்துவதற்கான செயல்முறை வழிகாட்டியை இந்த 3 இறைவார்த்தைகளும் நமக்கு தருகின்றன. இந்த இறைவார்த்தைகளை நம்முடைய பொது வாழ்வின் 3 முக்கிய தூண்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. 1. செயல்முறை பிரகாசம். நமது ஒளி எளிதில் இருக்க வேண்டும். 2வது விசுவாச பிரகாசம். 2ஆம் வாசகம். அது நமது பலம் எளிதில் இருக்க வேண்டும். 3வது அடையாள பிரகாசம். அது நமது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும். செயல்முறை, விசுவாசம், அடையாளம். இந்த 3 செயல்களையும் 3 வாசகங்கள் வழியாக இரக்கமே உண்மையான ஒளி ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக கடவுள் கொடுக்கிறார். அதாவது போலியான பக்தி. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசாயா மக்கள் தங்கள் உபவாசத்திலும் சடங்குகளாலும் கடவுளை பிரியப்படுத்த முயன்றதை சுட்டிக்காட்டி உண்மையான பக்தி என்பது சேவைதான் என்று சுட்டிக்காட்டுகிறார். உண்மையான பக்தி சேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் கேட்கும் உண்மையான உபவாசம் என்ன, நோன்பு என்ன? பசித்தோருடன் உங்கள் உணவை பகிர்ந்து கொள்வதும், வீடற்ற ஏழைகளை உங்கள் வீட்டுக்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு கொடுத்துவதும் அல்லவா உண்மையான நோன்பு என்கிற மாபெரும் சவாலை நமக்கு கொடுக்கிறார். ஒரு கத்தோலிக்க விசுவாசியுடைய ஒளி என்ன, இறையியல் சிந்தனை என்ன? அவர் ஆலயத்திற்கு செல்வதிலோ அல்லது ஜெபமாலை உருட்டுவதிலோ மட்டும் இல்லை. அந்த ஒளி அன்றாட இரக்கச் செயல்களில் தான் பிரகாசிக்கிறது. நம்முடைய பொது வாழ்வில் உண்மையான தியான நேரம் என்பது நம்முடைய இரக்கச் செயல்களில் தான் இருக்கிறது என்பதை இன்றைய வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நீங்கள் இந்த இரக்கச் செயல்களை செய்யும் போது உங்கள் ஒளி விடியற்காலை வெளிச்சம் போல எழும். ஏசாயா 58:8. உங்கள் வாழ்வில் நேர பிரச்சனைகள் நீங்கி உங்கள் இருள் உச்சி நண்பகல் போல ஆகும் என்று ஏசாயா 58:10 அவர் அருமையாய் கூறுகிறார். நிகழ்வோடு நாம் சிந்திக்கலாம். நற்செய்தி தொண்டு ஒருவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றினார். அவர் நிறுவனத்தில் ஒரு ஊழியர் தன் மகனின் மருத்துவ செலவுக்காக பணமின்றி தவித்தார். அந்த அதிகாரி சம்பள உயர்வின் போது தனக்கு கிடைத்த ஒரு கணிசமான தொகையை அந்த ஊழியருக்கு வழங்கினார். ஒருபோதும் அதை பற்றி வெளியே சொல்லவில்லை. ஏசாயா சொல்வது போல அவருடைய இரக்கச் செயல் மூலமாக அந்த ஊழியர் இருள் நீங்கி விடியற்காலை வெளிச்சம் போல் ஒளி வந்தது. இதுதான் இரக்கத்தின் மூலம் பிரகாசிக்கும் உண்மையான செயல். இந்த விசுவாச பிரகாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். சிலுவையின் வல்லமையில் வெளிப்படுத்த வேண்டும். மனித ஞானத்தின் வீண் தற்புகழ்ச்சி இந்த 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகிறார். சென்றபோது எவ்வாறு பணியாற்ற என்பதை அவர் விவரிக்கிறார். அவர் வாய் சமார்த்தியத்துடனோ மனித ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களோடு கிறிஸ்துவை பற்றி பேசவில்லை. மாறாக அவர் தம்முடைய பணியை வலியோடும் அச்சத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் செய்தார் என்று அவருடைய மனதில் எழுதுகிறார். நம்முடைய ஒளி உலகில் அறிவு, திறமைகள் அல்லது கவர்ச்சியான தர்க்கங்களால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய செய்தியால் மட்டுமே அது பிரகாசமடைய வேண்டும். அதனாலே பவுலுடைய முடிவு என்ன? உங்கள் நம்பிக்கை மனித ஞானத்தை அல்ல, கடவுளின் வல்லமையே சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்திருக்கிறது? நம்முடைய பொது வாழ்வில் நாம் சில சமயங்களில் நம்முடைய திறமை, பதவி அல்லது பட்டங்களை பயன்படுத்தி மற்றவர்களை ஈர்க்க முயல்கிறோம். ஆனால் பவுல் அதற்கு நேர்மாறாக விசுவாசத்தின் எளிய வார்த்தைகளாலும் சிலுவையின் வல்லமையினாலும் மட்டுமே அனைவரையும் கவர்கிறார். ஒரு கிறிஸ்தவ அரசியல்வாதி தேர்தலின் போது மற்றவர்களைப் போல பொய்யான வாக்குறுதிகளையோ அல்லது ஊழல் நிறைந்த பிரசங்கங்களையோ செய்யவில்லை. மாறாக அவர் தன்னுடைய திட்டங்களை நேர்மையாகவும் எளிமையாகவும் முன்வைக்கிறார். அவர் தோல்வியடைந்திருக்கலாம், ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அவர் மனித ஞானத்தால் அல்ல, கடவுளின் நீதியை சார்ந்து நின்றார் என்று பேசினர். இதுதான் பொது வாழ்வில் நாம் வெற்றி அடைவதை விட கடவுள் வல்லமை பிரகாசிக்க அனுமதிப்பது. காமராஜரை போல காமராஜர் தோத்தார், ஆனால் அந்த தோல்வி என்ன என்பதை எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? அடையாள பிரகாசம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உப்பும் ஒளியும் அடையாளமாயிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5:13-16.
அடையாளத்தை இழத்தல் நற்செய்தியில் இயேசு நாம் யார் என்பதற்கு 2 ஆழமான அடையாளங்களை தருகிறார். நீங்கள் நிலத்துக்கு உப்பு, நீங்கள் நிலத்திற்கு ஒளி என்கிற அடையாளம். நிலத்துக்கு உப்பு, the salt of the earth. உப்பு தனது சுவையால் உணவுக்கு பாதுகாப்பு அளித்து கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. நம்முடைய பொது வாழ்வில் நாம் ஊழலையும் ஒழுக்க சீர்கேட்டையும் அநீதியும் கெட்டு போகாமல் தடுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய நேர்மை நாணயத்தின் மூலம் நாம் பணியாற்றும் அமைப்பின் ஒட்டுமொத்த தரத்தை கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டும். உப்பு சுவை குன்றி போனால் அது பயனற்று போகிறது. இது சவாலினுடைய அபாயம். நம்முடைய விசுவாசம் சமரசத்தினால் என்று சமரசம் என்று சொல்கிறார்கள். உலக பற்றினால் தனது ஆன்மீக சுவை இழக்கும் போது நாம் நமது பொது வாழ்வின் அடையாளத்தை இழந்து பயனற்று போகிறோம். நாம் உலகிற்கு ஒளி. ஒளி இருளை நீக்கி வழிகாட்டுகிறது. ஏசாயா சொன்னது போல நம்முடைய ஒளி என்பது நம்முடைய நற்காரியங்கள் ஆகும். மக்கள் நம்முடைய இரக்கச் செயல்களையும் நீதியுள்ள போராட்டங்களையும் காணும் போது அதுவே இருளடைந்த நிலையான நிலையில் இருக்கும் அவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறுகிறது. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரட்டும், அதுதான் இலக்கு. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையை போற்றி புகழ்வார்கள். நம்முடைய புகழை தேடுவது அல்ல, கடவுளை மகிமைப்படுத்துவதே நமது பொது வாழ்வின் இறுதி இலக்கு என்பதை கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒளிரும் திருப்பலி காணிக்கை நாம் கொடுக்க வேண்டும். ஏதோ பழத்தையும் பொருளையும் வாங்கி கொடுப்பதல்ல, ஒளிரும் திருப்பலி காணிக்கை. இந்த 3 வாசகங்களும் நம்மை ஒரு முழுமையான விசுவாச வாழ்க்கைக்கு அழைக்கிறது. ஏசாயா கூறுவது போல உமது ஒளி இரக்கச் செயல்களால் எழுப்பப்படட்டும். பவுல் கூறுவது போல உமது பலம் ஞானத்தில் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் வல்லமை இருக்கட்டும். இயேசுவை போல நீங்கள் ஒளியும் ஒப்புமாய் இருக்கிறீர்கள். உங்கள் நற்காரியங்கள் மூலம் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் என்று அழைக்கிறார். எனவே இந்த திருப்பலியில் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் போது நம்மை நாமே இந்த காணிக்கையோடு இணைத்துக் கொள்வோமா? ஒளிரும் காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போமா? கிறிஸ்து நமது ஒளி. நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது நாமும் இந்த உலகின் 2 இடங்களில் பிரகாசிக்கிறோம், ஒளியாய் திகழ்கிறோம். மெழுகாய் ஒளியாய் திகழ இந்த திருப்பலியிலே இறைவனுடைய வார்த்தையோடு நாம் இணைத்துக் கொண்டு ஒளியாய் உப்பாய் இந்த உலகிற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.